தாவேகா கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கப் போகிறது. இன்னும் 2 நாட்களில் முக்கியமான தலைவர்களோடு பேசி அதற்கான முடிவினை அறிவிக்க ராகுல் காந்தி அவர்கள் காத்திருக்கிறார்கள். தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் போது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் எப்படி பங்கு வழங்கப்படும் அப்படிங்கறத விரிவாகவே விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். திமுக கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் காங்கிரஸ் தாவ காத்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் திமுகவுக்கு மிகப்பெரிய எரிச்சலை தந்திருக்கிறது. களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, கூட்டணி தேருமா இல்லது பீத்து கொண்டு இவர்கள் தாவேகா பக்கம் தாவுவார்களா என்பதனை இந்த காணொலியில பார்த்துக்கலாம். நீண்ட நாட்களாகவே தாவேகாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறது, அமைக்க போகிறது அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை காங்கிரஸ் மேலிடமே வைத்தது. கிரீஷ் ஜோடங்கிற தலைமையில 5 பேர் கொண்ட குழுவை இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அமைச்சாங்க. இவ்வளோ காலத்துக்கு முந்தி ஏன் இந்த குழு அமைச்சு என்ன சந்திக்க வாரீங்க அப்படிங்கிற விதத்துல திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேள்விகளை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு வலுக்கட்டாயமாக இவர்கள் போய் பேசினாங்க. பேசி எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் தரணும் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டு அடுத்த நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்திக்கிறார். இது அரசல் புரசலா பத்திரிகைகளில் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களோடு பேசும்போது, அப்படி எனக்கு எந்த தகவலும் தெரியாது, காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு விஷயம் தெரியாது, அப்படிப்பட்ட போட்டோவோ புகைப்படமோ எதுவுமே வெளிவரல, நீங்க வெளியில பேசுறத வச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் முன்னால சாடினார். ஆனா இப்போ விஜய் அவர்களை பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தது உண்மை, மேலிடம் சொல்லி தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியாக செய்திகள் கசிந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. உண்மையிலே காங்கிரஸ் கட்சி திமுகவோடு தான் கூட்டணி அமைக்க போகிறதா இல்லைன்னா தாவேகா கட்சியோடு தாவ போகிறதா அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த தாவேகா கட்சியோட காங்கிரஸ் போறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நீண்ட நெடுங்காலமாகவே காங்கிரஸ் கட்சிக்கு இவர்கள் உரிய மரியாதை தரல, தொகுதிகள் தரல. மரியாதைனா தொகுதி தான் அவர்களுடைய கணக்குப்படி. 25 சீட்டுகள் தான் தராங்க. நம்ம 60 சீட்டு வரைக்கும் நம்ம நின்னோம். இப்போ அது குறைஞ்சு கழுத தேஞ்சு கட்டரம்பான மாதிரி 25 தொகுதிகளை மட்டும் நமக்கு தந்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் காங்கிரஸினுடைய செல்வாக்கோடு தான் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க, அதிகாரத்தில் வாராங்க. ஆனால் நமக்கு இதுவரைக்கும் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ எந்த விதமான பங்கையும் அவர்கள் தரல. அதை இந்த முறை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் காங்கிரஸில் எழுந்தது. சரி, இந்த குரலுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவேகா கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டில் அவர் அறிவிக்கிறாரு, எங்களோடு கூட்டணி சேர்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாகவே அறிவித்தார். சரி, ஏன் வெளிப்படையாக அறிவித்தார் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு இன்னொரு அஜெண்டா இருக்கிறது. அதுதான் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது இங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய திட்டம், கட்சியில் இருக்கவர்களுடைய திட்டம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எதிரான அந்த ஒரு போர் தீவிரப்பட தொடங்கி இருக்கிறதனுடைய பின்னணியில் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தாவேகாவுக்குள்ளால கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிற குரல் ஓங்கி ஒலித்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அதற்கு தீர்க்கமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கான நபர்களை தேர்வு செய்த பிறகு, பேச்சுவார்த்தைக்கு தலைவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பின பிறகு வலுக்கட்டாயமாக பிரவீன் சக்கரவர்த்தியை விஜய் அவர்கள் சந்திக்கிறார். சரி, பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஏற்கனவே ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி கூட கேசி வேணுகோபால், அது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், இவர்களுக்கெல்லாம் இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. எப்படியாவது நம்ம தாவேகா கூட நம்ம போய் சேர்ந்துடணும், அவர்களுடைய எண்ணம் நிறைய சீட்டு கிடைக்கும், அதிகாரத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆனால் உண்மையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 2021 எலெக்ஷனில் 49% வாக்குகளை திமுக கூட்டணி பெறுது. காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4.5%. இந்த 4.5% ப்ளஸ் தாவேகா கட்சியினுடைய வாக்கு சதவீதம்.
தாவேகா கட்சி எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா முதல் முறையாக அவர்கள் வந்து எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர்களுடைய உண்மையான வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளிப்படலை. ஒவ்வொரு பக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் 25%, 30%, 40 வரைக்கும் வந்துட்டாரு இப்படின்னு எல்லாம் அவருக்கு சாதகமாக சில பத்திரிகைகள் வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம்ங்கிறது வேற. இந்த விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு கூடக்கூடிய கூட்டம் ஓட்டுக்களாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இன்னொன்று சொல்லப்போனால் நமக்கு கடைசியாக நடந்த பாண்டிச்சேரி கூட்டத்தில் அவர்கள் நினைத்தது போல கூட்டம் வரல. கூட்டம் வந்து வெளியிலேயே நின்னது. இவர்கள் வந்து QR கோடு கொடுத்து உள்ளால இத்தனை நபர்கள் வருவான்னு சொன்னது, அந்த நபர்கள் வரல. கடைசியாக காவல்துறையினரிடத்துல கெஞ்சி கூத்தாடி வெளியில இருந்த நபர்களை எல்லாம் உள்ளால கூப்பிட்டாங்க. சரி, அப்போ போக போக இந்த மவுசு, விஜயனுடைய மவுசு குறைந்து கொண்டிருக்கிறதோ, இதுல ஒரு கலக்கமும் தயக்கமும் விஜய் அவர்களுக்கு இப்போ உருவாகி இருக்கிறதாக சொல்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நம்முடைய செல்வாக்கு இருக்கிறதா, நமக்கு இந்த அளவுக்கு வாக்குகள் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதையே விஜய் அவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்ட்ட சொன்னது, எனக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் நீங்கள் கூட்டணிக்குள்ளால வந்து வெற்றி பெறும்போது உங்களுக்கு நிச்சயமாக 6 அமைச்சர் பதவிகளை தருவோம், அள்ளித்தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, 70 தொகுதிகளை வந்து உங்களுக்கு லட்டு மாதிரி தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சும்மா இருக்கிறது தானே, அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் போல் இருக்கு. இதில் தான் மிக மிக முக்கியமான விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, கேரளத்தில் இப்போ உள்ளாட்சி தேர்தல் முடிந்து அந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கே காங்கிரஸ் கட்சி மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே கேசி வேணுகோபால் அவர்கள் தாவேகா கட்சியோட நம்ம கூட்டணி வைத்தால் அது நல்லா இருக்கும், கர்நாடகத்திலையும் சரி, கேரளத்திலையும் சரி, தமிழகத்திலையும் சரி, நமக்கு அது வெற்றி வாய்ப்புக்கு துணையாக அமையும். ஏற்கனவே தென் மாநிலங்களில் காங்கிரஸினுடைய நிலை ரொம்ப மோசமாக படுபாதாளத்தில் போயிட்டுருக்கு. இதை தூக்கி பிடிக்கணும்னா நமக்கு விஜய் அவர்களுடைய வரவு இருந்தால் நல்லா இருக்கும். கூட்டணி அமைத்தால் அது ஒரு புத்துயிர்ப்பாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு இன்னொரு அஜெண்டா இருக்குது. கேரளத்தில் வந்து விஜய் அவர்களை கொண்டு வரதன் மூலமாக 3-4% வாக்குகள் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ வெற்றியை வந்து நம்ம உறுதிப்படுத்தலாம். அதன் மூலமாக இங்கே முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு போட்டியில் நம்ம இறங்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்காக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த விஷயத்தை இப்போது மேலிடத்திற்கு ஒரு ப்ரெஷராக கேசி வேணுகோபால் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சரி, இந்த விஷயங்கள் இப்படி போயிட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்போ சிட்டிங் எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, இங்கே மூத்த தலைவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு திமுகவை விட்டுட்டு போகிறதுக்கு மனமில்லை. ஏன் மனமில்லை அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸினுடைய அந்த தன்மை குறைந்து கொண்டே போகிறது. பாராளுமன்றத்தில் ஒரு 40 சீட்டு அப்படி லட்டு மாதிரி வந்து நமக்கு தமிழகத்தில் இருந்து கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான ஆயுதமாக இருந்துட்டுருக்கு. இப்போ நம்ம தாவேகாவுக்கு கூட போய் கூட்டணி வைத்து நம்ம தோல்வியை தழுவினால் அது தமிழகத்திலையும் சரி, இந்திய அளவிலையும் சரி, மிகப்பெரிய சிக்கலை, பிரச்சனையை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு உருவாக்கும். பலமிழந்து போகும். மறுபடியும் தமிழகத்திலையும் சரி, இந்திய அளவிலையும் சரி, காங்கிரஸை உருவாக்கி எடுக்கிறது, பலப்படுத்துறது மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத அவர்கள் மறுபடியும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க தலைமையில். இந்த நேரத்தில் தான் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அடுத்த நாள் டெல்லியில் வந்து இந்த ஓட்சோரிக்கு எதிரான ஒரு பேரணியை, ஒரு போராட்டத்தை வந்து இந்தியா கூட்டணி முன்னெடுக்கிறது. இதில் தமிழகத்தை சார்ந்த 1000 நபர்கள் காங்கிரஸ்காரங்க வந்து பங்கெடுக்கிறாங்க. இதில் போகக்கூடிய முக்கியமான 20 தலைவர்கள்ட்ட ராகுல் காந்தி அவர்கள் இந்த கருத்துக்களை வந்து கேட்க போகிறாரு, பேச போகிறாரு. தாவேகா கட்சியோட நம்ம கூட்டணி சேர்ந்தா அதற்கு என்னென்ன வகையில் நமக்கு லாபமாக இருக்கும், எந்த வகையில் லாபம் பயக்கும், வருங்காலத்தில் வந்து நம்ம உறுதியாக நிற்கிறதுக்கு இது துணையாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பேச போகிறார். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னார்ல,
விஜய் அவர்களை மேலிடம் சொல்லி தான் நான் சந்திச்சேன் அப்படிங்கிறத சொன்னார். அது மட்டுமல்ல, நான் இருக்கும்போதே ராகுல் காந்தி அவர்களோடு விஜய் அவர்கள் ஃபோனில் பேசினாரு அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இந்த கூட்டி கழிச்சு பாருங்க, இந்த கணக்குகள் வந்து நமக்கு எங்க போய் நிற்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படி காங்கிரஸினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து அங்கத்தாவாங்களா இல்லைன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இருப்பார்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதில் தான் திமுக மிகப்பெரிய எரிச்சலில் இருக்குது. இதுவரைக்கும் உங்களை வந்து முதுகில் ஏற்றி நாங்கள் தான் இந்த சவாரியை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு அதிகாரம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா அதற்கு காரணம் திமுக, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அதை மறந்துட்டு இன்னைக்கு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக கட்சியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறதாக வந்து தகவல் வந்து வந்துட்டுருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் இப்போ காங்கிரஸ்லேருந்து என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு குறைந்தபட்சம் இப்போது இருக்கக்கூடிய இந்த 25 தொகுதிகளை தரணும். அது பேசுறது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள். அது மட்டுமல்ல, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, இது எந்த அளவுக்கு போய் முடியும்? இந்த கூட்டணி வந்து நிலைக்குமா இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போவாங்களா? விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறதுல மயங்கி இந்த காங்கிரஸ் அந்த பக்கம் வண்டியை ஓட்டிட்டு போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.